ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கு மத்திய அரசு அதிரடியான புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரயிலில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட்டுங்க. முதல்ல ரயில்வே டிக்கெட் ரத்து புதிய விதிமுறை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ரயில்வே டிக்கெட் புக் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனி ரயில் புறப்பட 8 மணி நேரத்துக்கும் குறைவாக இருக்கும்போது டிக்கெட்டை ரத்து செய்கிறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு ட்ரெயின் டிக்கெட் கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரயில் புறப்படுவதற்கு 24 ஹவர்ஸ் டு 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50% பிடிச்சிட்டு மீதி 50% தான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரயில் புறப்படுவதற்கு 72 முதல் 24 மணி நேரத்திற்குள் ரத்து பண்ணுறீங்க அப்படின்னா டிக்கெட் விலையில் 20% பிடிச்சிட்டு மீதி 75% மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 72 மணி நேரத்துக்கு முன் டிக்கெட்டை நீங்கள் ரத்து செய்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச கட்டண தொகை ஃபைனை மட்டும் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த புதிய விதிகள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரயிலில் மிடில் பர்த்தை புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய விதிமுறையை வெளியிட்டிருக்காங்க. ரயில் பயணங்களின் போது மிடில் பர்த் பயன்படுத்தும் போது ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க ரயில்வே புதிய விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை மிடில் பர்த்தை தூங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும், மற்ற நேரங்களில் சக பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இருக்கை வசதிக்காக மிடில் பர்த்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விதிமுறை விதிக்கப்பட்டிருக்கு. சக பயணிகள் ஒப்புதல் அளித்தால் தூங்குவதற்கான நேரத்தை நீட்டித்து கொள்ளலாம் என்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது மிடில் பர்த்தை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நாம் எப்பவுமே தூங்குவதற்காக தான் அதை புக் பண்ணுவோம். பட் நிறையா பயணிகளுக்கு அதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் பகல் நேரத்தில் தூங்குவதுக்கு பதிலாக நைட்டில் மட்டும் மிடில் பர்த்தை தூங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க, மற்ற நேரங்களில் ஸோ உட்காரதுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான அப்டேட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.